அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது சாம்பார் பொடி எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் மிளகாய். மிளகாயில் இந்த காப்படி எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னா 400 கிராம்ஸு. இதில் 6 காப்படி எடுத்திருக்கேன். அடுத்தது முழு மல்லி இதில் 400 கிராம், ஒரு காப்படி எடுத்திருக்கேன். இதில் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் 200 கிராம். இதில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இதில் கடலைப்பருப்பு 200 கிராம். நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு இதில் பாதி எடுத்திருக்கேன், 100 கிராம் எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு. அடுத்தது விரலி மஞ்சள் 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் நீங்கள் கடையில் 100 கிராம்னு கேட்டாலே கொடுப்பாங்க. விரலி மஞ்சள் 100 வாங்கிக்கோங்க. அடுத்தது மிளகு 50 எடுத்திருக்கேன், 50 கிராம் வாங்கிக்கலாம். அடுத்தது ஜீரகம் 50 கிராம். அடுத்தது சோம்பு கொஞ்சமாக போட்டாலே போதும். இதை விட உங்களுக்கு நான் 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெந்தயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். இது மூணுமே ஒரே அளவாக எடுத்திருக்கேன் நான், 50 கிராம் வெந்தயம். அடுத்தது பச்சரிசி. நாம் அந்த கிரேவியாக வர்றதுக்காக நம்ம பச்சரிசி சேர்க்கணும். அதுக்காக ஒரு 25 கிராம் நம்ம போட்டுட்டா போதும். இப்போது சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, மிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, விரலி மஞ்சள், துவரம் பருப்பு, பச்சரிசி, வெந்தயம், இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வெயிலில் காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா மிளகு, ஜீரகம், சோம்பு இதை என்ன செய்யணும்னா ட்ரை கடாயில் நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். வறுத்துட்டு இதோட எல்லாத்தோடையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுட்டு கொண்டு போய் அரைச்சோன்னா நல்லா பிரமாதமான சாம்பார் பொடி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது உங்கள் ஊரில் வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கடாயில் ஆயில் இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரைனா ரொம்ப ஃப்ரையாக இல்லாமல் லைட்டாக நம்ம வறுத்து கொண்டு போய் நம்ம அரைச்சிக்கணும். அப்படி நம்ம ஃப்ரை பண்ணாமல் நம்ம அரைச்சோன்னா நம்ம அரைக்கிற இது போய் அந்த மிஷின்லேயே நம்ம ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம வறுத்துட்டு நம்ம அரைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்கள் வறுத்துட்டு கொண்டு போனீங்கன்னா அந்த சூடான பதத்திலேயே அரைச்சாங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு வண்டும் சீக்கிரமே வராமல் நல்லா இருக்கும். இந்த மெத்தடு எங்கள் பாட்டி காலத்திலேருந்து இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதுபடியே நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெசிபிக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். ஓகே, தேங்க்யூ.